பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். எவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை பாருங்களேன். மோசே விசுவாசத்தோடும் யோசுவாவை உற்சாகப்படுத்தும்படியாக, என்கரேஜ் பண்ணும்படியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இனியும் அவர் உங்களை நடத்துவார், இனிமேலும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என் தேவன் உங்களை கைவிடுவதில்லை, என் தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தாமே அவர் உங்களோடே கூட வருகிறார். இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அவரை நம்புகிறவர்களுடைய வாழ்வில் அவர் கைவிடாமல் அவர்களோடு கூட வருகிறார். பாருங்களேன், மோசே சொல்லுகிறார், இதற்கு பிறகும் நீங்க கானான் தேசத்தை சுதந்தரிக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. சில பேர் நம்ம நினைப்போம், வாழ்க்கையில் இவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்களே, குடும்பம் கைவிட்டு விட்டதே, நெருங்கினவர்கள் கைவிட்டு விட்டார்களே, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கூட இருந்தால் போதும். அதை தான் இந்த இடத்துல மோசே தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்களேன், கர்த்தர் உங்களோட கூட இருந்து நடத்துவார். இதே வார்த்தை தான் கர்த்தர் யோசுவாவோடும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாளில் உங்களுடைய வாழ்வில் அவர் விலகாமல் கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர். சில பேர் பாதியில் விட்டு விடுவார்கள், ஆனால் என் கர்த்தரோ உங்களை முடிவு பரியந்தம் நடத்தி உங்களை மகிமையிலே அவர் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்வை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பிள்ளைகளை அவர் நடத்த அவர் வல்லவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே அவர்களை கைவிடாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.